நீங்கள் நானும் இப்போ கூட தான் வந்தோம். சுதந்திரமாக ஓட்டு கேட்டுக்கணும் வரோம். வண்டி ஏறி நின்று ஜெயக்குமாரை போல ஓட்டு கேட்கல. கால்நடையாக மக்களை நேருக்கு நேர் மக்கள் முகம் பார்த்து ஓட்டு கேட்கிறோம். மலர்ந்த முகத்தோடு மலர்ச்சியோடு எங்களை வரவேற்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். ஜெயக்குமாருக்கு ஒரு கொள்கை உண்டு. தினந்தோறும் 10 பொய்களையாவது சொல்ல வேண்டும். அதில் நேற்றைய பொய்யை இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியது போல்தான், எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரதமர் வரட்டும். ஒவ்வொரு முறை பிரதமரின் வருகையின் போது தமிழகத்து வாக்காளருடைய வாக்கு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைந்தது 2% கூடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் அவரை தயவு செய்து கேட்டுக்கொள்வது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாணியிலே கேட்டுக்கொள்வது என்றால், அவர் இங்கேயே 17ஆம் தேதி வரையில் தங்கியிருக்கட்டும். அவருடைய செல்வாக்கு என்ன என்பது தமிழகத்திலிருந்து வடமாநிலங்கள் அனைத்திற்கும் புலப்படட்டும். நிச்சயம் இந்த தேர்தலில் பின்னங்கால் பிடரியில் இடிபட ஓட ஓட பாரதிய ஜனதாவை தமிழக மக்கள் விரட்ட தயாராகிவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், இந்தியா கூட்டணி தொண்டர்கள் களத்திலே கொளுத்துகின்ற அக்னி வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஓட்டு வேட்டையாடி வருவதை நீங்களே நன்றாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே பாரத பிரதமர் வருகை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அவர் காத்தாடி மாதிரி அவரு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். உரிமைக்கு குரல் கொடுத்ததால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எமர்ஜென்சி என்ற கொடுமை பாய்ந்தது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்களுடைய நடைமுறையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த ஒன்றியத்திலேயே மத்திய அரசை எதிர்த்து நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சா செருக்கு என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல் இன்றைக்கு ஓங்கி குரல் கொடுக்கின்ற, ஒன்றிய அரசை பார்த்து தட்டி கேட்கின்ற ஒரே ஆற்றல் படைத்த தலைவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தான். ஆகவே சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்ற கொள்கையின் அடிப்படையிலே நடைபோடுகின்ற இயக்கம். இந்த இயக்கம் யாருக்காகவும் பயப்படாது. என்ன சொல்லுகிறோமோ அதை நிச்சயம் தமிழக மக்களுக்கு நிறைவேற்றி காட்டுவோம். செல்லுமிடமெல்லாம் சந்திக்கின்ற மக்கள் எல்லாம் எழுச்சியோடு முக மலர்ச்சியோடு கையை விரித்து எங்கள் ஆதரவு உதயசூரியனுக்கு என்று அவருடைய ஆதரவை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். நாடு நலன் பெற 40 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே என்ற அளவில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய தேவைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கல்வி, சுகாதாரம், பொது கட்டமைப்பு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீரேற்றம், தரமான சாலைகள், தடையில்லா மின்சாரம் போன்றவற்றை உருவாக்குவதற்கு தொலைநோக்கு திட்டமாக 20 ஆண்டுகளை தேர்வு செய்து அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழு கவனத்தையும் செலுத்தி வருவதின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 1000 கோடி அளவிற்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.